ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக 143வது சங்கீதம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை தன்னுடைய வாழ்க்கையிலே செய்து நிறைவேற்ற வேண்டும் என்று வாஞ்சிக்கிற ஒரு மனுஷனுடைய விண்ணப்பமாக இந்த வசனம் காணப்படுகிறது. தேவனுக்கு பிரியமான காரியங்களை நம்முடைய சொந்த புத்தியினால் அறிந்து கொள்ள முடியாது. சுய அறிவை சார்ந்து கொள்ளுகிறதுனால் நாம் அவைகளை கண்டுபிடிக்கவும் முடியாது. அதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நடத்த வேண்டும். ஆகவே தான் இந்த வசனத்திலே கர்த்தரை நோக்கி சொல்லுகிறார், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. செம்மையான வழி என்றால் கரடு முரடான நிலை இல்லாமலும் மேடு பள்ளங்கள் இல்லாமலும் ஒரு சமநில பகுதியை காண்பிக்கிறது. செம்மையான வழியிலே நடத்தல் மிகவும் இன்பமான ஒரு அனுபவம். ஆனால் கரடு முரடான மேடு பள்ளங்கள் நிறைந்த சமநிலை இல்லாத பாதை மிகவும் கடினமாயிருக்கும். அதிலே யார் கடந்து சென்றாலும் அவர்களுக்கு இன்னல்களும் வேதனைகளும் காயங்களும் உண்டாகும். ஆகவே கர்த்தரை நோக்கி சொல்லுகிறார், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக என்று. இந்த காலை வேளையிலே உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் இடறுகிறதற்கு ஏதுவான பாதை வழியாய் செல்லுகிறதாக இருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையின் பாதைகள் உங்களுக்கு மிகவும் கடினமாக காணப்படலாம். இந்த சூழ்நிலையை நான் தாண்டி செல்லுவதற்கு மிகவும் வருத்தப்படுகிறேன் என்று நீங்கள் சிந்திக்கலாம். அப்படியானால் ஆண்டவரிடத்திலே சொல்லுங்கள், ஆண்டவரே, உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக என்று. நாம் கர்த்தரிடத்திலே மனமுவந்து கேட்டால் அதை நமக்கு தருகிறதற்கு அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். நாம் கடினமான பாதைகளில் செல்லுகிறதை கர்த்தர் விரும்பவில்லை. ஆகவேதான் இந்த வசனம் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நல்ல பாதைகளிலே செம்மையான வழிகளிலே நாம் நடக்க கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவரிடத்திலே கேளுங்கள், நாமும் அதையே விரும்புவோம். ஆவியானவருடைய நடத்துதலுக்கு ஒப்பு கொடுப்போம். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நல்ல காலை வேளையிலே யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் அவர்கள் கடினமான பாதைகள் வழியாய் மேடு பள்ளங்கள் நிறைந்த இடறுகிறதற்கு ஏற்ற சூழ்நிலைகள் உள்ள வழிகளிலே சென்று கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுடைய உள்ளத்தின் வேண்டுதல்களை அறிந்து கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை செம்மையான வழியிலே நடத்தி செல்லும்படி தேவ கரங்களிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உமக்கு பிரியமானதை செய்ய அவர்களுக்கு உதவி செய்தருளும். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.